விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution. பாமகவின் அருள் தற்போது செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். அதனால காலையில் சொல்றோம். ஏங்க மருத்துவர் ஐயா அவர்களோடு 37 ஆண்டுகள் அதாவது 40 ஆண்டுகள் பயணித்தவர்கள். நான் 3 வருஷம் கம்மியா வந்திருப்பேன். ஐயா அவர்கள் பொதுவாக இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து இன்று வரை அவரோடு பயணித்தவர்கள் நாங்கள் நாளைக்கு சந்திக்கிறோம். அதையும் கொண்டாடுறோம். ஆமா, 38. எதுக்கு எதிரா? நாளை இனிப்பு வழங்கி அதையும் கொண்டாடுவோமே. நாளைக்கு அது கொண்டாடுவோம். எல்லாம் பாருங்க, ஒண்ணு வச்சுங்க, என்ன சாப்பிடும் தங்கராஜ், என்ன சாப்பிடணும் தங்கராஜ் தான் முடிவு பண்ணோம். நான் சைவம் தான் சாப்பிடுங்கிற ஆள்கிட்ட போய் நான் அசைவத்தை திணிச்சேன்னா அது உங்களுக்கு வருத்தம் தான், வருத்தம் எனக்கு போகும். அதனால அது குறித்து போக விரும்பல. ஒரு மனிதனுக்கு ஒரு சிந்தனைகள் தான். ஏங்க மருத்துவர் ஐயா அவர்களோடு பயணித்தவர்கள். ஆமா, நீ எப்படி வேணாலும் சொல்லிக்க. நான்கைந்து மாதமா அதெல்லாம் நான் யாரோட இங்க பாருங்க, கூப்பிடதான் எப்படின்னா, ஒரு வீட்டுல ஒரு பொண்ணு இருக்குன்னா அதை 10 மாப்பிள்ளை வந்து பார்க்க தான் செய்வாங்க. அதுக்குன்னு வந்து பாக்குறவங்க எல்லாம் போய் மாப்பிள்ளை பொண்ணை கொடுத்த வேண்டிய சார். தனியா அருளை கூப்பிட்டா நான் எந்த முடிவுகளும் எடுக்கலாம். எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, எந்த முடிவாக இருந்தாலும் ஒன்னா சேர்ந்து எடுப்புன்னு சொல்றதுனால நாளைக்கு சந்தித்து பேசுறோம். அதுல வந்து 2000 பேர் கலந்துக்கிறேன்னா அதுல ஆளாளுக்கு ஒரு கருத்து இருக்கும். நீங்க ஒரு கருத்து சொல்லிவிட்டவங்க இங்கே இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த கருத்து ஏற்புடையதாக இருந்தால் நான் ஏற்றுக்குவேன், இல்லை நான் ஒதுக்கி போயிடுவேன். இது நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஒருங்கிணைறோம், ஒன்றிணைவோம், ஒருங்கிணைவோம், மாறின்னு கூப்பிடுறோம். வரவங்களை வச்சு கிளம்புறோம். அது காலை நாளைக்கு சொல்றோம். நாளைக்கு சொல்றோம், கருத்து வரட்டும் சொல்றோம். அது சொல்ல முடியாது. அது நாளைக்கே அறிவிக்கணும்னு தான் நினைக்கிறோம். நாளைக்கே முடிவு அறிவிக்கணும்னு நினைக்கிறோம். அது வந்துதான் தெரியும், முடிவு பண்ணும். நாளைக்கே அறிவிக்கிறது வாய்ப்பு இருக்குது. கட்டாயம் உண்டு. நீங்க இல்லாம எதுவுமே இல்ல. ஏங்க நான் கேக்குறேன் ரமேஷ் சார், அருள் கூட்டத்துல அருளை தனியா சந்திச்சா கூட யாராவது சாப்பிடாம அனுப்பிச்சிருக்கேன். நானு இருந்தவங்களுக்கு என்னுடைய இடத்துல என்றைக்குமே குறைவு இருக்காது, பஞ்சம் இருக்காது. வாங்க இப்ப இன்னொன்னு இன்னைக்கு வந்து ஒன்னு மட்டும் என்னோட தனிப்பட்ட கருத்தை சொல்றேன். இன்றைக்கு நம்ம திரு அன்புமணி அவர்களோடு போறவங்களாம் போயிட்டாங்க. நேற்று கூட 2 பேர் போனாங்க, போறவங்களாம் போயிட்டாங்க. இப்ப இருக்கிறவங்க அவர் தலைமை பிடிச்சி போகலையா, பிடிக்காம போகலையான்னு தெரியல. அதை நாளைக்கு அவர்கிட்ட கேட்டுட்டு அதுக்கு விளக்கம் சொல்றோம். அதுக்கு நாளைக்கு விளக்கம் சொல்றோம். எங்களுடைய தனிப்பட்ட கருத்துன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது கேமரா இல்லாத நான் சொல்றேன். ஐயா பாமக பதிவு செஞ்சிருக்கிறோம். அதோட நிர்வாகிகள் இங்க இருக்கிறோம்.
நிர்வாகிகள் இங்கே இருக்கிறோம். அது சொல்றேன், நாளைக்கு பேசுவோம் சார். நான் தான் சொல்றேன், என்னுடைய தனிப்பட்ட அருளுடைய கருத்துக்களை இங்க என்னால் சொல்ல முடியும். ஆனா ஒரு 1000-2000 பேர்த்த கூட்டிருக்கோம். 2000 பிரதிநிதிகள் நாளைக்கு வரப்போறாங்க, எங்களோட ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ். அவங்க கிட்ட கருத்து கேட்காம நானா சொல்லிட்டுனா அவங்க என்ன சொல்லுவாங்க, நீயே கருத்து சொல்லிவிட்டல, எங்களை எது கூப்பிட்டு அவங்க சொல்லுவாங்களா இல்லையா? அது நாகரீகமா இருக்காது. பொதுவான அழைப்பு, யார்கிட்டையும் தனிப்பட்ட அழைப்பு இல்லை. அப்படிதானே? பொதுவான அழைப்பு எல்லாத்தையும் கொடுத்துருக்கோம். யாருக்கும் தனியா நாராயண தனியா சொல்றேன். ஐயா ஐயா ராமதாஸ் ஐயா நீங்க தான். தனிப்பட்ட கருத்தை தனிப்பட்ட கருத்தை இன்னைக்கு நான் சொல்ல முடியுமா? இன்னைக்கு சொல்லிட்டுனா என்ன, நான் சொல்ற கருத்துக்கு மாற்று கருத்து உடைய நாளைக்கு வருவாங்களா? அருள் ஒரு முடிவு எடுத்துட்டாரு, அவரு கூட நம்ம போய் ஏன் போய் கலந்துக்கணும்னு நினைப்பாங்களா இல்லையா? அதனால அது நாகரிகமா இருக்கு. ஏங்க இவங்க எல்லாத்துக்கும் வந்துச்சு, இவங்க எல்லாத்துக்கும் வந்துச்சு. ஏன் எனக்கு ஏன் வரலன்னு சொல்ல முடியும் சொல்றீங்க? ஏங்க நான் சில அழைப்புகளை எடுப்பதில்லை. இல்ல சில அழைப்புகள் எடுப்பதில்லை. நான் எங்க பாருங்க, அதெல்லாம் வேண்டாம், நம்ம அதை வந்து நாளைக்கு பேசுவோம். இல்ல அதுக்கு நாளைக்கு பேசுவோம். அவங்க யாருங்க என்ன நினைக்கிறதுக்கு? அவங்க யாரு என்ன நினைக்கிறதுக்கு? அவர் மாவட்ட நிர்வாகம். சேலத்தில் நாளை காலை ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்துகிறார் பாமகவின் முன்னாள் எம்எல்ஏ அருள். ஆதரவாளர்களோடு ஆலோசனை நடத்திவிட்டு அடுத்த கட்ட முடிவுகள் குறித்து அறிவிக்கப்படும் என்றும் அவர் செய்தியாளர்களிடம் பேசியுள்ளார். விவசாயி, மெக்கானிக், இன்ஜினியர், இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க கனவெல்லாம் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ். AAA College of Engineering and Technology, சிவகாசி. Counseling code 4680. 21st rank in Anna University, National Board of Accreditation, NAC with A grade ISO certified institution.